வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு டோக்கனை ஜென்ரேட் பண்ணி தரணும். அந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ணி தர வேலையை ஒரு ஏபிஐ பண்ணும். ஓகேங்களா? அந்த ஏபிஐ தான் நம்ம உருவாக்க போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கண்ட்ரோலர் பேர் வந்து டோக்கன் கியூ கண்ட்ரோலர். அதில் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கிரியேட் டோக்கன். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து ஏபிஐயை பிஹேவ் பண்ண போகுது. இந்த மெத்தட் எப்போ ஏபிஐயாக பிஹேவ் பண்ணோன்னா, நம்ம போஸ்ட் மேப்பிங் அனடேஷன் யூஸ் பண்ணோம். நிறைய மேப்பிங் அனடேஷன் இருக்குது. இங்கே நான் அங்கே போஸ்ட் மேப்பிங் அனடேஷன் பயன்படுத்துகிறேன். எதுக்காக இங்கே நான் போஸ்ட் மேப்பிங் அனடேஷன் பயன்படுத்துகிறேன்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் டேட்டா பேஸில் உருவாக்க போகிறீங்க. அந்த ஏபியோட வேலை வந்து ஏதோ ஒன்றை உருவாக்க போகுதுன்னா, அந்த சமயத்தில் நம்ம போஸ்ட் மேப்பிங்கிற மேப்பிங் நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? இந்த ஏபிஐ பார்த்தீங்கன்னா ஏபிஐ ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஏபிஐ ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. இதில் வந்து ஜெனரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஐ எம் யூஸிங் ஜெனரிக்ஸ். இந்த ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன வேணால் இருக்கலாம். இதோடைய பேஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பூலியன் வேல்யூ, ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ், அப்புறமா இங்கே டேட்டான்னு கொடுத்துருக்கேன். இந்த டேட்டான்றது தான் வந்து ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்ன வேணால் இருக்கலாம். நம்மளுடைய ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ரெஸ்பான்ஸ் வரும். டிஸ்பிளே டோக்கன் ரெஸ்பான்ஸ், இன்னொன்று வந்து டோக்கன் கியூ ரெஸ்பான்ஸ். இந்த டோக்கன் கியூ ரெஸ்பான்ஸ் எதுக்குன்னா, ஒரு பேஷண்ட் வராங்க, அந்த பேஷண்ட் எத்தனாவது டோக்கன்ன்றதை சொல்கிறது தான் வந்து இந்த டோக்கன் கியூ ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம், டிஸ்பிளே டோக்கன் ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே 2 விதமான ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த 2 விதமான ரெஸ்பான்ஸையும் வந்து இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸை நான் வந்து கொடுக்கணும். அதனால தான் வந்து நான் இங்கே ஒரு ஜெனரிக் ஆப்ஜெக்ட் நான் பயன்படுத்துகிறேன். இந்த ஜெனரிக் ஆப்ஜெக்டில் வந்து என்ன டேட்டா வேணால் உள்ளே வைக்கலாம், நம்ம என்ன டேட்டா வேணால் பைண்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து என்னுடைய கண்ட்ரோலர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் அந்த டேட்டா டீன்னு கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த டேட்டா டீக்குள்ளே என்ன இருக்கணுன்றதை டிஃபைன் பண்ணுறது இந்த இடம். இந்த கிரியேட் டோக்கன் எப்போலாம் நீங்கள் இந்த கிரியேட் டோக்கன்ற மெத்தடை ஏபிஐ கால் பண்ணுறோமோ, அந்த சமயத்தில் ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் ஆகும். அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸுக்குள்ளே என்ன ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் இருக்கணும், என்ன ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் கிளாஸ் இருக்கணுன்றத சொல்கிறது தான் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸை பில்டு பண்ணுறேன். ஓகேங்களா? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சர்வீஸ் கிளாஸ்க்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் என்ன கால் பண்ணுது, கிரியேட் டோக்கன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுது. எங்கேருந்து கால் பண்ணுது, டோக்கன் கியூ சர்வீஸ்ன்ற ஒரு சர்வீஸ் கிளாஸ்லேருந்து கால் பண்ணுது. இந்த டோக்கன் கியூ சர்வீஸ்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸில் வந்து கிரியேட் டோக்கன் கியூ ரெஸ்பான்ஸ்ன்ற ஆப்ஜெக்டை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த கிரியேட் டோக்கன் ரிட்டர்ன்ஸ் டோக்கன் கியூ ரெஸ்பான்ஸ். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸில் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த கிரியேட் டோக்கனுக்குள்ளே என்ன இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, நான் டோக்கன் கியூ ரெபாசிட்டரின்ற ஒரு கிளாஸை கால் பண்ணுறேன். இந்த டோக்கன் கியூ ரெபாசிட்டரி என்னது, டோக்கன் கியூ ரெபாசிட்டரி எக்ஸ்டெண்ட் ஜேபிஐ ரெபாசிட்டரி. அதுக்குள்ளே என்ன இருக்கு, டோக்கன் கியூன்ற ஒரு ஆப்ஜெக்டை பைண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? டோக்கன் கியூ அப்புறம் லாங், இது வந்து பிரைமரி கீ, இது வந்து அந்த பர்டிகுலர் டேபிள். இந்த டோக்கன் கியூ எந்த டேபிளில் மேப் பண்ணியிருக்கு, இந்த டோக்கன் கியூ வந்து டோக்கன் கியூன்ற ஒரு டேபிளில் தான் மேப் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெபாசிட்டரிக்குள்ளே என்ன பண்ணலான்னா, இந்த டோக்கன் கியூவை வச்சு ஐ கேன் டூ டிஎம்எல் ஆப்ரேஷன் அகெயின்ஸ்ட் டோக்கன் கியூ டேபிள். இந்த டோக்கன் கியூ டேபிளை வந்து நான் டெலீட் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், அப்புறமா அப்டேட் பண்ணணும், ஃபெச் பண்ணணும், எல்லாமே வந்து இந்த டோக்கன் கியூன்ற ஆப்ஜெக்ட் வழியாக தான் நான் பண்ணுறேன். அதனால தான் இங்கே வந்து நம்ம ஜேபிஐ ரெபாசிட்டரி ஆஃப் டோக்கன் கியூன்னு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஃபைண்ட் மேக்ஸ் டோக்கன் நம்பர். ஃபைண்ட் மேக்ஸ் டோக்கன் நம்பர் என்ன பண்ணுது, இங்கே ஒரு கொரியை நான் கொடுத்துருக்கேன், செலக்ட் மேக்ஸ் ஆஃப் டி டாட் டோக்கன் நம்பர் ஃப்ரம் டோக்கன் கியூ தென் டி. ஓகேவா? இந்த கொரி என்ன பண்ணனா, இந்த டோக்கன் கியூ டேபிளில் மேக்ஸிமமாக இருக்க டோக்கன் நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரியை ரன் பண்ணி காமிக்கிறீங்க. select max of
டோக்கன் அண்டர் ஸ்கோர் நம்பர். பார்த்தீங்கன்னா 2ன்னு காமிக்குது. ஆக்சுவலாக இந்த டேபிளில் என்னென்ன டேட்டா இருக்குது, மொத்தம் 1 2ன்னு இருக்குது. ஓகேங்களா, டோக்கன் 1 அண்ட் 2ன்னு இருக்குது. இந்த மெத்தட் எப்பயுமே என்ன ரிட்டர்ன் பண்ணோம், மேக்ஸிமம் டோக்கன் நம்பரை தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா, இப்போது நம்ம அது மெத்தட் லாஜிக்குள்ளே போவோம். ஸோ ஐ எம் காலிங் ஃபைண்ட் மேக்ஸ் டோக்கன் நம்பர், திஸ் வில் ரிட்டர்ன் மேக்ஸிமம் ஆஃப் டோக்கன் நம்பர். அந்த மேக்ஸ் டோக்கன் நம்பர் இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறமா இங்கே நான் செக் பண்ணுறேன். மேக்ஸ் டோக்கன் நம்பர் நல்லா இருந்ததுன்னா 1 அசைன் பண்ணு, நல்லு இல்லைன்னா அந்த கரண்ட் மேக்ஸ் வேல்யூ ப்ளஸ் 1. இப்போ நம்ம கேஸில் 2 இருக்குது. ஓகேங்களா, 2 + 1 3ன்ற வேல்யூங்க ஸ்டோர் ஆகிடும். ஓகே, வெரி ஃபஸ்ட் டைம் அந்த மேக்ஸ் டோக்கன் நம்பர் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, வெரி ஃபஸ்ட் டைம் டேபிளில் டேட்டாவே இல்லைன்னா அப்போது நல்லு ரிட்டர்ன் பண்ணோம், அந்த சமயத்தில் 1 அசைன் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா மேக்ஸ் டோக்கன் நம்பர் என்னவோ அது ப்ளஸ் 1ன்ற வேல்யூ ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல டோக்கன் கியூ ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணுறேன். இது வந்து என்டிட்டி ஆப்ஜெக்ட். ஓகேவா, இப்போது இந்த என்டிட்டி ஆப்ஜெக்ட் மூலமாக தான் வந்து நம்ம டோக்கன் கியூ டேபிளில் இன்சர்ட் பண்ணோம், வேல்யூவை இன்சர்ட் பண்ணோம். டோக்கன் கியூ டாட் பில்டர் இந்த பில்டர் மெத்தட் மூலமாக நான் வந்து இந்த டோக்கன் ஆப்ஜெக்டை வந்து பாப்புலேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்படி தான் நம்ம பாப்புலேட் பண்ணணும். செட்லாம் சொல்லக்கூடாது. நார்மலாக நிறைய ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. டோக்கன் கியூ டாட் செட் டோக்கன் நம்பர், அதே மாதிரி செட் ஸ்டேட்டஸ், செட் சென்டர், செட்ஸ் கவுண்டர், அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வி ஹவ் டு யூஸ் பில்டர் பேட்டர்ன் வச்சு தான் வந்து நம்ம ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ டோக்கன் நம்பர் டாட் டோக்கன் நம்பர் ஆஃப் நெக்ஸ்ட் டோக்கன் நம்பர் இங்கே 3ன்னு இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு வெயிட்டிங் கொடுக்குறேன். ஏன்னா இப்போது ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, அவங்க முன்னாடி இருக்க பேஷண்ட்லாம் போன பிறகு தானே இவங்க போனோம். அதனால் எப்போல்லாம் நான் டோக்கன் நம்பர் புதுசாக ஜென்ரேட் பண்ணணும், பை டிஃபால்ட்டாக ஸ்டேட்டஸ் வந்து வெயிட்டிங் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கவுண்டர், எத்தனாவது கவுண்டருக்கு அவங்க போகணும், அதாவது எந்த டாக்டர் அவங்க பார்க்கணுன்றதை இங்கே நான் சொல்லலை. நம்மளுக்கு தெரியாது இப்போதைக்கு எந்த கவுண்டரில் அவங்க அசைன் ஆவாங்கன்றது டோக்கன் ஜென்ரேட் பண்ணும்போது தெரியாது. அதனால் நல்லு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கால்டு டைம், டாக்டரை பார்க்க கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் டைமும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதையும் நல்லுன்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா பில்டுன்னு கொடுக்குறேன். பில்டுன்னு கொடுத்தவொடனே இந்த டோக்கன் கியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். தென் என்ன பண்ணுறேன், டோக்கன் கியூ ரெபாசிட்டரி டாட் சேவ் ஆஃப் இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். அப்படி பாஸ் பண்ண உடனே தி சேவ் மெத்தட் ஜென்ரேட் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணோம். இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒரு நியூ டோக்கன் வந்து நம்ம டேபிளில் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து இங்கே வாங்கிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு அந்த கரண்ட் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணோம். இந்த சேவ்டு டோக்கன்ற ஆப்ஜெக்டில் சேவ் ஆகிடும். இப்போது இந்த டேட்டாவை தான் வந்து ரெஸ்பான்ஸாக நான் என்னுடைய ஏபிஐக்கு நான் தரணும். இந்த சேவ்டு டோக்கன்ற டேட்டாவை ரெஸ்பான்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஐ வாண்ட் டு கிவ் இட் டு ஏபிஐ. இப்போ இங்கே நம்ம எதுக்காக பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம், இதோட பயன்பாடு என்னென்னா நம்மளோட கோடு வந்து நீட்டாக க்ளீனாக அந்த ரீடபிலிட்டி நல்லா கொடுக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் கூட யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டோக்கன் கியூ ஈக்குவல் டு நியூ டோக்கன் கியூன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே எங்கெல்லாம் வேல்யூ தேவையில்லை அங்கெல்லாம் நல் பாஸ் பண்ணலாம் நம்ம. கரெக்டுங்களா, நெக்ஸ்ட் நம்பர், அப்புறமா டோக்கன் கவுண்டர் நல், டோக்கன் ஸ்டேட்டஸ் வெயிட்டிங், அப்புறமா நல். இதை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, ஒரு நீட்டாகவே இல்லை கோட். ஓகேங்களா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். இப்போ எங்கெல்லாம் நமக்கு வேல்யூ பாஸ் பண்ணக்கூடாதோ அங்கே நம்ம ஹேவ் டு பாஸ் நல் வேல்யூ, அது மேண்டேட்ரிங்க. பட் பில்டர் பேட்டர்னில் அப்படி கிடையாது. வி நோ நீட் டு பாஸ் நல். இங்கே நான் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நல் பாஸ் பண்ணியிருக்கேன், அது மாதிரி பண்ணக்கூடாது. ஐ வில் ரிமூவ் தட். ஸோ தேவையான வேல்யூ மட்டும் அழகாக நம்ம வந்து கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பாப்புலேட் பண்ணிக்கலாம். கோட் ரீடபிலிட்டிக்காக தான் நம்ம வந்து பில்டர் பேட்டர்ன் பயன்படுத்துகிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் செட்டர் கூட யூஸ் பண்ணலாம். செட்டர் யூஸ் பண்ணால் கூட அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. நீங்கள் மறந்துடுவீங்க, சில மேண்டேட்டரி ஆட்ரிபியூட்டை செட் பண்ணுறதுக்கு மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது ஒரு 4 ஆப்ஜெக்ட் இருந்தாலும் செட் சொல்லிடலாம். பட் ஒரு சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வரும். ஓகேங்களா, அப்போ வந்து செட்டுன்னு கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப
கேவலமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் டேட்டாபேஸில் சேவ் ஆகணும் உடனே we have to generate a response object. நம்ம சொல்லணும்ல, டேட்டாபேஸ் சேவ் ஆகிடுச்சு, புதுசாக ஒரு டோக்கன் கிரியேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ரெஸ்பான்ஸாக நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு நாங்கள் தரணும். அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம தரணும். அதை வந்து அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணணும். அதை தான் இங்கே நான் பண்ணுறேன். டோக்கன் ரெஸ்பான்ஸ் டாட் பில்டர் டாட் ஐடி சேவ்டு டோக்கன் டாட் கெட் ஐடி. இந்த டோக்கன் ரெஸ்பான்ஸ்குள்ளே இத்தனை ஆட்ரிபியூட் இருக்குது. சரிங்களா? ஐடி, டோக்கன் நம்பர், ஸ்டேட்டஸ், கண்ட்ரி கோட், கவுண்டர் கோட், டிஸ்பிளே நேம். ஓகே, இது நம்ம இதுக்கெல்லாம் வந்து வேல்யூ தரும் யூஸிங் பில்டர் பேட்டர்ன். ஓகே, டோக்கன் நம்பர் சேவ்டு டோக்கன் டாட் டோக்கன் நம்பர், ஸ்டேட்டஸ் சேவ்டு டோக்கன் டாட் கெட் ஸ்டேட்டஸ் டாட் கெட் நேம், அந்த வேல்யூ வெயிட்டிங்கிற வேல்யூ. அப்புறம் கவுண்டருக்கெல்லாம் நம்ம பாப்புலேட் பண்ணணும் அவசியம் இல்லை, அதனால இதை எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இதை கால் பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே ரிட்டர்ன் பண்ணணும். நான் எங்கே கால் பண்ணுறேன், டோக்கன் கியூ கண்ட்ரோலரில் இங்கே நான் கால் பண்ணுறேன். ஸோ டேட்டான்ற மெத்தடுக்குள்ளே டேட்டான்ற செட்டரில் நான் கால் பண்ணுறேன். டேட்டா ஆஃப் டோக்கன் கியூ சர்வீஸ் டாட் கிரியேட் டோக்கன் சொல்லும் போது திஸ் வில் ரிட்டர்ன் டோக்கன் கியூ ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் இந்த டேட்டாவில் போய் பைண்ட் ஆகிடும். எப்படி ஏன் பைண்ட் ஆகுது நான் இங்கே சொல்லியிருக்கேன். whenever we call create token API ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணு. அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது அதுக்குள்ளே என்ன இருக்கணும்னா டோக்கன் கியூ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்போது இந்த API ரெஸ்பான்ஸ் பில்டர் டாட் சக்ஸஸ். ஸோ இந்த API சக்ஸஸாக ரிட்டர்ன் ஆகும்போது நான் ட்ரூ கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா மெசேஜ் வந்து டோக்கன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்ன டோக்கன் கிரியேட் ஆச்சு அந்த டோக்கன் டேட்டாவை வந்து இந்த டேட்டான்ற ஒரு ஆட்ரிபியூட்டில் இந்த டோக்கன் ரெஸ்பான்ஸை பைண்ட் பண்ணிடுறேன். ஸோ this create token return token queue response that will populated in inside the data. அதுக்கப்புறம் பில்டுன்னு சொல்லும் போது this will return that object. பில்டுன்னு சொல்லும் போது API ரெஸ்பான்ஸு உருவாயிடும். அந்த API ரெஸ்பான்ஸை வந்து ஒரு கிளைண்ட் ரெஸ்பான்ஸை நான் வந்து கிளைண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். கிளைண்ட்டுன்றது யாரும் சொல்கிறேன், போஸ்ட்மேன். அதுக்கப்புறமா ரியாக்ட், ஆங்குலர், யாரெல்லாம் வந்து இந்த API கால் பண்ணுறாங்களோ அவங்களாம் கிளைண்ட்டு. அவங்களுக்கு இந்த API ரெஸ்பான்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸாக போகும். அந்த ரெஸ்பான்ஸில் வந்து ட்ரூன்னு இருக்கும், டோக்கன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டாக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண டோக்கன் டீட்டெயில்ஸ் டோக்கன் கியூ ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும். இந்த டேட்டாவை அப்படி நான் கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த கிரியேட் டோக்கன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போது இந்த ஏபிஐயை எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சர்வருடைய அட்ரஸ் என்ன, லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா? http://localhost. லோக்கல் ஹோஸ்ட் என்ன போர்ட் நம்பர் இதுக்கு, 9090. ஓகேவா? 9:9090. இந்த சர்வரில் 9090ல் ஒரு அப்ளிகேஷன் என்ன இருக்குது, அதை அக்சஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா எந்த ஏபிஐ கால் பண்ணமோ அந்த ஏபிஐயோடைய கரஸ்பாண்டிங் பாத்தை ரெஃபர் பண்ணோம். இந்த ஏபிஐ கால் பண்ணுறதுக்கான பாத் என்ன, /API tokens. /API tokens. அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை கால் பண்ணுறதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் பாத் இருக்கும், பேஸ் பாத் இருக்கும். அந்த பேஸ் பாத் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் /token-system சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணணும். இதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே கொடுத்துடணும். localhost :9090. localhost சர்வர், அந்த சர்வரில் 9090 என்ற ஒரு போர்ட் நம்பரில் டோக்கன் சிஸ்டம் என்ற ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த அப்ளிகேஷனை நம்ம ரெஃபர் பண்ணால் token-system சொல்லிட்டு ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷனில் ஐ வாண்ட் டு ஆக்சஸ் திஸ் API/tokens. அப்படி சொல்லிட்டிங்கனாலே இந்த மெத்தட் வந்து கால் ஆகிடும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. போஸ்ட்மேனில் போய்ட்டு இதை கொடுக்குறேன். இது வந்து போஸ்ட் மேப்பிங்கிறதுனால நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் மெத்தடில் எந்த ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ண தேவையில்லை. கிளைண்ட் சைட்லேருந்து எந்த டேட்டாவும் அனுப்ப தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து சர்வர் சைடில் இருக்க டேட்டா வச்சே வந்து திஸ் வில் ஜென்ரேட் அ நியூ டோக்கன். ஓகேவா?
சர்வர் சைட் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இதுவே போயிட்டு நம்ம இந்த சர்வரே போயிட்டு டேட்டாபேஸ் செக் பண்ணோம். மேக்ஸிமம் டோக்கன் நம்பர் என்ன, அந்த மேக்ஸிமம் டோக்கன் நம்பர்லேருந்து ஒன்று ஆட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் டோக்கன் கியூ அதுவே பாப்புலேட் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்குது. கிளைண்ட் சைட்லேருந்து நம்ம எந்த இன்புட்டுமே கொடுக்க தேவையில்லை. இப்போ சென்ட் பண்ண போகிற ரிக்வெஸ்ட்டு சரிங்க. அதுக்கு முன்னாடி சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். சர்வரை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சென்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், சக்ஸஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஏபிஐ ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டில் பூலியன் ஆப்ஜெக்ட் சக்ஸஸ் இருக்குங்களா, அது வந்து ட்ரூன்னு வந்திருக்கீங்க. சக்ஸஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அதுக்கப்புறம் மெசேஜ் இருக்குங்களா, அந்த மெசேஜில் நான் வந்து என்ன செட் பண்ணியிருக்கேன், டோக்கன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு செட் பண்ணியிருந்தேன். அந்த டேட்டாவும் இங்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டேட்டாக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், டேட்டாக்குள்ளே நம்ம டோக்கன் கியூ ரெஸ்பான்ஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை செட் பண்ணணும். இந்த கிரியேட் டோக்கன் ரிட்டர்ன் டோக்கன் கியூ ரெஸ்பான்ஸ் அந்த ஆப்ஜெக்டை இந்த டேட்டாக்குள்ளே செட் பண்ணுறோம். அதான் அந்த டேட்டாக்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்துடுச்சுங்க. ஐடி ஈக்குவல் டு 9, டோக்கன் நம்பர் ஈக்குவல் டு 3, ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு வெயிட்டிங், கண்ட்ரி கோடுக்கும் டிஸ்பிளே நேமுக்கும் நம்ம வந்து எந்த வேல்யூவும் கொடுக்கல, அதனால் நல்னு வருது. இப்போ டேட்டா பேஸை பார்ப்போமா. டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டு இருக்குது. எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ டோக்கன் நம்பர் 3 வந்துடுச்சிங்களா. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வெயிட்டிங் வந்துடுச்சு. கிரியேட்டட் டேட் எந்த டைமில் நம்ம ஏபிஐ கால் பண்ணோமோ அந்த டைம் ஸ்டாம்பும் இங்கே வந்துடுச்சு. ஓகே, இந்த 789ன்றது ஆட்டோ ஜென்ரேஷன் நம்பர் பிரைமரிக்கு. ஸோ இந்த டேட்டா அப்படியே வந்து இங்கே ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹேவ் கிரியேட்டட் ஒன் ஏபிஐ. தட் ஏபிஐ ஜென்ரேட் அ நியூ டோக்கன். தட் டோக்கன் கிவ் இட் டு பர்டிகுலர் கஸ்டமர். ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் ஃப்ளோக்கு இன்னும் வரல. நம்ம இப்போதைக்கு டோக்கன் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த டோக்கன் எந்த கவுண்டரில் போகணுன்றதை அடுத்த செஷனில் பார்ப்போம். ஓகேங்களா. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லா லிங்க்கும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்லாம் அது வழியாக நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஏபிஐ நம்ம கிரியேட் பண்ணுவோம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் சுரேஷ்.